இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேற வேற பேட்டர்ன்ல இருந்தா அந்த கொஸ்டின் தான் பெரும்பாலும் நான் தரேன். சரியா? சோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Two whole numbers whose sum is 72 cannot be in the ratio அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ என்னன்னா 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப 72ன்றது இங்க இருக்கிற இந்த 4 ஆப்ஷனையும் நீங்க வச்சு செக் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் இது. சரியா? இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு 5:7 இருக்குப்பா. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 பங்கும், 2வது நம்பர் 7 பங்கு இருக்கா? அதானே குடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. ரேஷியோ அப்படின்னா இது 5 பார்ட்ஸ். இது 7 பார்ட்ஸ். அப்ப இந்த எக்ஸ்ன்றது யாரு சார்? எக்ஸ்ன்றது யாரு? தமிழ்ல இத பங்குன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த எக்ஸ்ன்றது யாரு? எக்ஸ்ன்றது 1 பார்ட்டுக்கான ஆன்சர். சரியா? ஒரு பங்குக்கான ஆன்சர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்குமே. நான் என்ன செய்யறேன்னா, இது 2 பேருமா. ஏன்றது ஒரு ஆளு, பின்றது ஒரு ஆளுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏ வந்து 5 பானிபூரி சாப்பிடுறாரு. பி வந்து 7 பானிபூரி சாப்பிடுறாரு. நமக்கு தெரிஞ்சத சொல்லுவோம். சரியா? சோ இதுல 5 பானிபூரிய ஏ சாப்பிடுறாரு. அதுக்கு எவ்ளோ காசு ஆகுதுன்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு ஒரு பானிபூரி ரேட் தெரிஞ்சாதான், அதாவது அந்த எக்ஸ் தெரிஞ்சாதான், நான் 5ஆல பெருக்கும்போது 5 பானிபூரி ரேட் என்னன்னு சொல்ல முடியும். அதாவது ஏ எவ்ளோ சாப்பிட்டுருக்காரு? 5 பானிபூரி சாப்பிட்டுருக்காரு. அதுக்கான ரேட் என்னன்னு சொல்ல முடியும். அதே போல ஒரு பானிபூரி ரேட் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் பி 7 பானிபூரி சாப்பிட்டுருக்காரு. அதுக்கான ரேட் என்னன்னு சொல்ல முடியும். அப்ப எனக்கு தேவை அந்த ஒரு பானிபூரி ரேட்டு. அந்த ஒரு பானிபூரி ரேட்டு தான் இங்க எக்ஸ். அதுதான் நான் ஒரு பங்குன்னு சொன்னேன். சரியா? இப்ப இத வச்சுக்கிட்டு இப்ப நம்போ இதுல பாருங்க. ஏ வந்து 5 பங்கு, பி வந்து 7 பங்கு. இங்க 2மே என்ன சொல்றாங்க? கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் பாருங்க சம் இஸ் 72. ஆட் பண்ணா 72 வருது. அதானே சொல்றாங்க. அப்ப இது 2த்தையும் ஆட் பண்ணா 12 பங்காமா? இந்த 12 பங்கு 72னா, ஒரு பங்கு எனக்கு என்னவா இருக்கும்? 6ன்னு இருக்கும். நம்ம இவ்ளோலாம் சம்மு போடவே தேவையில்ல. இது 2த்தையும் ஆட் பண்றீங்க. இது 2த்தையும் ஆட் பண்ணா 12ன்னு வருது. 12ஆம் வாய்ப்பாடுல 72 வருமா? வரும். கரெக்ட்டா? இந்த ஒரு பங்குலாம் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். மத்தபடி நீங்க பார்க்க வேண்டியது ஆட் பண்ணா எனக்கு 12ன்னு வருது. 12ஆம் வாய்ப்பாடுல இந்த 72 வந்தா அது ஆன்சர் இல்ல. ஏன்னா எது இருக்காதுன்னு தான் கேட்டிருக்காங்க. cannot be in the ratio அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப எது இருக்காதுன்னு சொன்னனால 12 இருக்கும். ஓகேவா? அதனால அது ஆன்சர் இல்ல. அதே போல 3யும் 5யும் ஆட் பண்ணா 8 தானம்மா. 8ஆம் வாய்ப்பாடுல 72 வருமா அப்படின்னு கேட்டா வருமே. 8 9s are 72 இல்ல. 8ஆம் வாய்ப்பாடுல வரும். அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல. சரியா? அதே போல 4ம் 5யும் ஆட் பண்ணா 9. 9 டேபிள்ல 72 வருமான்னு கேட்டா 9 8s are 72 வரும். அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல. 3யும் 4ம் ஆட் பண்ணா 7ஆ? 7 டேபிள்ல 72 வராது. அதனால ஆன்சர் இதுதான். எது இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. சோ 3:4 இருக்கதா வாய்ப்பு இல்ல. ஒருத்தர் 3 பங்கு சம்பாதிக்கிறார். நம்ம இப்படி எடுத்துக்குவோமே. ஒருத்தர் 3 பானிபூரி சாப்பிடுறாரு. இன்னொருத்தர் 4 பானிபூரி சாப்பிடுறாரு. மொத்தமா சாப்பிட்டா 7 பானிபூரியா? சரியா? 7 பானிபூரி ரேட்டு கண்டிப்பா ரூ. 72வா இருக்க வாய்ப்பே இல்ல. அதுதான் சொல்றாங்க. இங்க 50 பைசாவா நான் எடுத்துக்கிறேன் சார். 40 பைசாவா எடுத்துக்கிறேன். அதெல்லாம் கணக்கு இல்லங்க. ரூ. 12,000வா எடுத்துக்கிறேன் ஒரு பானிபூரி ரேட்டு. சோ அந்த மாரிலாம் யோசிக்க கூடாது. இல்ல ரூ. 8,000வா எடுத்துக்கிறேன். அப்படிலாம் யோசிக்காம எனக்கு அக்யூரேட்டா வரணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஆ இங்க ரூ. 72க்கு பதிலா நான் ரூ. 80 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஓகேவா? ரூ. 80 இருக்குன்னா, இங்க 3:5 இருக்கு. இந்த ரேஷியோ. இத ஆட் பண்ணா 8 பங்காப்பா? 8 பங்கு தானே. அப்போ 8 பானிபூரி ரேட்டு ரூ. 80. ஒரு பானிபூரி ரேட்டு ரூ. 10ன்னு சொல்ல முடியும்ல. அந்த மாரி இந்த 3:4ஆல என்னால 72 சொல்ல முடியாது. அதனால ஆன்சர் 3:4 தான். ஓகேவா? இது புரியும்னு நெனைக்கிறேன். இது கஷ்டமான சம்முலாம் இல்ல. கொஞ்சம்
ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷனை மண்டையில எடுத்துன்னு போய் சேர்த்துடணும். சரியா? அதுக்காக தான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ம்